வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்திய சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த டிவிஎம் யோகாசனில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை கூறி, இந்த கவியாக அகத்தவத்தை பற்றி மகரிஷி அவங்க 3 பாடல் எழுதியிருக்காரு. அதுல முதல் பாடல், அகத்தவத்தின் பொருள் கண்டு அதன் பெருமை உணர்ந்திடுவீர், அகத்தவமோ உயிரிலே அறிவை ஒடுக்கும் பயிற்சி. அகத்தவத்தால் மேலும் உயிர் அம்மாகி மெய்ப்பொருளாம், அகத்தவத்தால் வீடுணர்ந்து அமைதி பெற்று இன்புறலாம். என்ன சொல்றாருன்னா, அகத்தவத்தின் பொருள் கொண்டு அதன் பெருமை உணரணும். நம்ம இந்த தவம் செய்யும் போது நம்ம உயிரில அறிவே ஒடுக்குறோம். நம்ம இது துரியாதிடத்துல நம்ம உயிர் மனசு மறைஞ்சு உயிராவே மாறுது, நிலை பெற்று தவம் சொல்றாங்க. அதான் அறிவை ஒடுக்கும் பயிற்சி. அகத்தவத்தால் மேலும் உயிர் அம்மாகி மெய்ப்பொருளாம். துரியாதித தவத்துல உயிர் என்ன மாறுது? அம்னா இறைநிலை, இறைநிலையா மாறி மெய்ப்பொருளாவே மாறுது. அகத்தவத்தால் வீடுணர்ந்து அமைதி பெற்று இன்புறலாம். அததான் ஜீவ ஐக்கிய முக்தி, விடுதலை, சுதந்திரம் இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, வீடு பேருன்னு. அந்த மாதிரி துரியாதித தவத்துல வீடுணர்ந்து அமைதியா நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அகத்தவத்தால் ஐம்புலனை அடக்கி அறிவறிஞ்சிடலாம், அகத்தவத்தால் 6 குணம் ஆளுமை பேரடைந்திடலாம், அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாய் ஆற்றிடலாம், அகத்தவத்தால் அனைத்தவர்கள் அருநட்பை பெற்றிடலாம் அப்படின்னு 2வது பாடல சொல்றாரு. நம்ம இந்த அகத்தவம் பண்ண ஐம்புலனை அடக்கி அறிவுறதுலாமா, தோல், நாக்கு, மூக்கு, கண், காது இந்த 5 அடக்கலாம். மனசை ஒன்றி இருக்கும் போது அந்த 5 அடக்கி அறிவறிஞ்சிடலாம்ன்ற பஞ்சேந்திரத்தவம் கொடுத்திருக்காரு. அகத்தவத்தால் 6 குணம் ஆளுமை பேர் அடைஞ்சிடலாம். 6 குணத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்த்தவன் மனப்பான்மை, வஞ்சம், இந்த 6 தீய குணங்களையும் நம்ம அடக்கி, அதாவது சீரமைச்சு ஆளுமை பேர் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே போல அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாய் ஆற்றிடலாம். ஒரு வீட்டுல ஒருத்தர் தவம் பண்ணா அந்த வீட்டுல எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அப்போ இந்த தவம் செய்ய 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 நம்மளுக்குள்ள என்ன ஆகும்? அன்பு, கருணை, அருள், தொண்டு, விட்டு கொடுக்குற மனப்பான்மை, சகிப்புத்தன்மை, தியாகம் வரும்போது இந்த இல்லறமே என்ன அன்பகமா மாறிடும். எல்லாருக்கிட்டையும் அன்பாவும் இருக்கலாம். விட்டு கொடுத்து போகும்போது கணவன் மனைவி கூட நட்பு வாங்கும், குழந்தைங்க பாசமா இருப்பாங்க. அந்த மாதிரி அதே போல அகத்தவத்தால் அனைத்து உயிர்கள் அருநட்பை பெற்றிடலாம். நம்ம சுற்றிலும் நிறைய உயிரினங்கள் வாழுது. ஆடு, கோழி, மாடு, பூனை, நாய்ங்க, இந்த மாதிரி பறவைங்களுக்கு தண்ணி வைக்கிறது, அதே போல தானியங்கள் போடுறது, காக்கைக்கு உணவு வைக்கிறது, நாய்க்கு புற போடுறது, பூனைக்கு பால் ஊத்துறது, இந்த மாதிரி கோலம் போடுறதுக்குள்ள அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த ஜீவராசி உயிர் எறும்பு எல்லாம் சாப்பிட்டா மாவுலயே கோலம் போடுவாங்க, அரிசி மாவுல. இது மாதிரி அகத்தம பண்ண எல்லா உயிரும் தம் உயிர் போல் நினைக்கும் போது எல்லாருடைய அருநட்பை பெற்றிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 3வது பாடல், அகத்தவம் தீவினை அகற்றும் அருள் நெறிய இயல்பாக்கும், அகத்தவமே இறை வழிபாடு அனைத்திலும் ஓர் சிறந்த முறை, அகத்தவமே உயிர் வழிபாடு அதனை விளக்கும் ஒளியாம், அகத்தவமே மதங்கள் எல்லாம் அடைய விரும்ப முடிவு அப்படின்றார். என்னன்னா, நம்ம அகத்தவம் பண்ண நம்ம தீவினைகள் அகற்ற போகும். விராஜன தவம் பண்ணும்போது சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம் 3 வினைகளும் போகுது. நம்மளுடைய அருள் நெறி இயல்பாக்குமா, நம்ம எல்லாருக்கிட்டையும் அருள் நெறியோட வாழலாம். அகத்தவமே இறை வழிபாடு. நம்ம எந்த கோயிலுக்கும் போய் பூஜை புனஸ்காரம் செய்யவே தேவையில்லை. நம்ம வீட்டுல இருந்தே நம்மளுக்குள்ளே இறைவனை தேடும்போது எல்லாத்தையுமே சிறந்த முறைன்றாங்க. அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைக்கின்றார் சொல்றாங்க இல்லையா. அது போல நமக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான்ற உணர்ந்து எங்கெங்கயோ தேடி நம்ம சொல்றாங்க. அப்ப அகத்தவம்னா இறை வழிபாடுன்றாங்க. அதே போல அகத்துவமே உயிர் வழிபாடு. நம்ம எல்லா உயிருமே நம்ம தம் உயிர் போல வாழறதுன்னா தவம் பண்ணும்போது அந்த உணர்வு வரும். அதுதான் உயிர் வழிபாடுன்றாங்க. அதனை விளக்கும் ஓர் ஒளியாம். அகத்தவமே மதங்கள் எல்லாம் அடைய விரும்ப முடிவுன்றாங்க. எல்லா மதங்களும் என்ன சொல்றது? இறை உணர்வும் அறநெறியும் தான் சொல்றாங்க. இறை உணர்வுக்கு தவம், அறநெறிக்கு குணநலப்பேறு, ஒழுக்கம், கடமை, ஈகோட நம்ம பண்பட்டும் போது நம்ம அமைதியா வாழலாம். இந்த இந்த வகையில எனக்கு வாய்ப்பளித்த டிவிஎம் யோகா சேனலுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.